இந்த சத்தமா பேசுறதெல்லாம் நிறுத்திடணும் சரிங்களா? நான் வந்துட்டேன்னா அமைதியா பக்குவமா பேசுறேன். வீணா இருந்தாலும் அடி வாங்கியோட சாக போறாப்ல. ஏன் என்ன சண்டைக்காரன் பேசுற மாதிரி பேசுறீங்க? ஏன் பேச்சு அப்படித்தாங்க? உங்களுக்காக மாத்திக்கிற முடியுமா? முதல்ல இந்த மான விட்டாலும் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஏன் என்னவா? சத்தம் போட்டாலும் பேசக்கூடாது. இங்க பாருங்க, என்ன உங்க சௌரியத்துக்கு நீங்க பேசக்கூடாது. இடம் ஏன் இடம்? எது? நான் காவல் இடம் உங்க இடமா இருக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய உயிர் என்னுடைய உயிர். அந்த உயிரை நீங்க புடிச்சாதான் சொந்தம். சரி, புடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொந்தமாமா? இங்க பாருங்க, உங்க அதிகாரம் சட்டம் எல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி. ஏன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்னு வச்சுக்கலேன், நான் வச்சதன் சட்டம். ஒரு பெண்ணு நான் பேசுறதுக்கெல்லாம் ஆமா ஆமா அதுக்குத்தானே தவிர வேற ஏதாவது சட்டம் பேசணும்னு நினைச்சீங்களே. உங்களுக்கு இதை சொல்றதுக்கு சிரிப்பு வரலையா? எதுக்கு? என்னவா? நீங்க வேற யார்ட்டையோ பேசுற ஞாபகத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கண்ணை நல்லா முடிச்சு பார்த்து பேசுங்க. அப்படிங்களா? இங்க நின்னு யாராவது இது வரைக்கும் என்கிட்ட ஆமா ஆமான்னு என்னைய சொல்ல வச்சு போனதா சரித்திரம் இருக்கா? நீங்க பெரிய அண்ணாவி. இவர் அப்படியே பேசி வானத்தை ரெண்டா வகுத்து விடுவாங்க. நீங்க பெரிய அவையார் பக்கத்து விட்டு பொண்ணு. ஆமா, இது வரைக்கும் ஆமா போட வச்சதே கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, அவர் ஒட்ட குத்துற ஒட்டி பிறந்தவர் அப்படியே புலமை பாடி தள்ளிப்படுவார். நீங்க பெரிய கம்பருக்கு கடுகாசார் கொடுத்த ஆத்தா. நீங்க அப்படியே பேசிடுவீங்களோ? அவர் பாவம் நற்கீரோட கூட பிறந்த சித்தப்பாமைய அப்படியே இவர் பாட்டு பாடி தள்ளிப்படுவாரு. நீங்க பெரிய புராதையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டீங்க. நீங்க பேசுறதுக்கு நாங்க பேச முடியாது. இவர் பாவம் எல்லாம் படிச்சு குடிச்சு வாந்தி எடுத்துட்டாரு. சரி, செமிக்க மாட்டாம நீங்க வந்து எங்கள்ட்ட பேச போறீங்க. என்னதான் சொல்ல வர்றீங்க? என்னதான் சொல்லணும்? நீங்க இருக்கு நான் சொல்றேன். முதல்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது. சத்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது அப்படினாங்க. சேட்டை இல்லாதவே செத்த பணத்துக்கு சமம். சத்தம் போடுற பெண்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காத. முதல்ல அந்த கையை கீழே போடுங்க. என்னவா கையை? ஏன் சௌரியம்? சௌரியம்ல இங்க ஏன்டல பேசுற கையை கீழே போடுங்க. கையை அப்படி நீட்டாதீங்க. பேசுறது சட்டம் நீங்க எங்கட போட கூடாது. போல வள்ளி என்றோ சிவரஞ்சனி கிட்ட. சரி, புரியுதா? அடைய ஆத்தா இருளாகி அடைய அப்பே இருளப்பா. ஆஹா, சரி. என்ன சவுடாலு? மொட்டை சவுடாலு. என்னவா? வெட்டி சவுடாலு. எதுக்கு? யார்கிட்ட? எங்க கிட்டயா? என்னவா? முதல்ல சரி கையை அப்படியா தலையை நிமிந்தெல்லாம் பார்க்க கூடாது. சரி, நீ தலையை குனிஞ்சு கையை கட்டி வாயை பொத்தி என்னங்கம்மா சரிங்கம்மா நீங்க சொன்னா சரிதான் அப்படின்ட்டு போயிடணும். புரியுதா? அப்படியே அதிகாரம் பண்ணிய ஏடாவோட கோபம் வந்துச்சு. சரி, அப்படியே நொட்டாங்கையில குடிமையை பிடிச்சு தூக்கி எரிச்சு விடுங்க. அப்படிங்களா? கோபம் வேற. சரி, என்ன சொல்ல வரீங்க? மான் இல்ல. மான் இருக்கு. இல்ல இருக்குன்னு நான் சொல்றல. இல்லன்னு நான் சொல்றேன். இருக்குன்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன்ல. நீங்க எப்படி ஆரம்பிச்சாலும் சரிதான். நீங்க ஆரம்பம்னா நாங்க பூகம்பம். அப்படியா? அப்படிதான். நான் கேக்குறேன் உங்கள, சிவன் கோயிலுக்கு போறீங்களா? ஆமாங்க. சிவனுக்கு என்ன போட்டு கும்பிடுவாங்க? சிவனுக்கு என்ன போட்டு கும்பிடுவாங்க? என்ன இலை போடுவாங்க? வில்வ இலை. ஒரு வில்வ இலை இருக்குல்ல? ஆமாங்க. இந்த வில்வ இலைய வேற எந்த பொருளையுமே ஒரு தடவைக்கு மேல மறு தடவை பயன்படுத்த முடியுமா? அது எப்படி முடியும்? நான் சொல்றேன். சரி, வில்வ இலைய சரி சாமிக்கு எத்தனை தடவை பயன்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். தெரியாதா? அப்புறம் ஏன் விட்டு வாய் என்ன பேசுறதுக்கு தெரியாதா? அப்படின்னா பேசவே ஆரம்பிக்கலையே. பேசவே ஆரம்பிக்கலையே. இப்ப ஒரு பூ இருக்கு, அர்ச்சனை பண்றாங்க. தைரியத்தை பாருங்க, எப்படி தைரியமா ஆட்ட வந்து இருளாக்கி. சரி, ஆமா. கனவு உறக்கத்துல பாருங்க, அற உறக்கத்துல. அப்படியா? அப்படித்தான். எத்தனையோ பூ இருக்கு, மலர்கள் இருக்கு, எத்தனையோ தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனை பண்ண பூவை மறுபடியும் அர்ச்சனை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை மறுபடியும் எடுத்து போட்டுருவாங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த வில்வ இலைய அர்ச்சனை பண்ணலாம், மறுபடியும் அர்ச்சனை பண்ணலாம். ஆமாங்க, 7 முறை. ஏன்னா ஒரு அந்த வில்வ இலைய குறைஞ்சது ஒரு 7 முறை அர்ச்சனை பண்ணலாம். அந்த 7 முறை மீண்டும் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை தெய்வ தலங்களிலே, தலம்னா இலைன்னு பேர் இருக்கு. சரி, அது வந்து வில்வத்துக்கு மட்டும்தான். அந்த வில்வ இலைய பறிக்க கூடாத 2 திதி இருக்கு. என்ன? ஒண்ணு பஞ்சமி, இன்னொன்னு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு. சரி, வரக்கூடிய நாள் அன்னைக்கு பறிக்க கூடாது. சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப திதியை பத்தி சொல்றீங்கல்ல? ஆமா. இந்த சத்தமா பேசுறதெல்லாம் நிறுத்திடணும் சரிங்களா? நான் வந்துட்டேன்னா அமைதியா பக்குவமா பேச. வீணா இருந்தாலும் அடி வாங்கியோட சாக போறாப்ல. ஏன் என்ன சண்டைக்காரன் பேசுற மாதிரி பேசுறீங்க? ஏன் பேச்சு அப்படித்தாங்க? உங்களுக்காக மாத்திக்கிற முடியுமா? அப்படியா? சரி, இப்ப நீங்க திதியை பத்தி பேசுறீங்கல்ல, பஞ்சமின்னு. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், திதியில
நல்ல நேரம் நல்ல காரியம் இப்படி செய்யறதுக்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இதுல எந்த ஒரு திதியில எந்த நல்ல காரியம் பண்ண மாட்டாங்கல்ல, அது என்னென்ன திதிங்க? திதியில நல்ல காரியம் பண்ணாத திதி அமாவாசையில கூட நம்முடைய முன்னோர்களுக்கு நீத்தார் ரொம்ப முக்கியமான நாள். சரி, அதனால அது வந்து பெரிய நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுது. ஆனா நல்ல காரியம் பண்ணக்கூடாத 2 திதி என்ன அப்படின்னா, ஒன்னு அஷ்டமி, இன்னொன்னு நவமி. அஷ்டமி நவமியில வந்து எந்த ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. சரி, அதே அஷ்டமியிலையும் நவமியிலையும் தெய்வங்களே பிறந்திருக்காங்கல்ல, யாரு? கேள்வியா? கேள்வி இல்ல, அம்படு தெம்பு. இங்க பாருங்க, என்னவா பேசுங்க. அதோட என்னவா நீங்க தான் சொன்னீங்க, பஞ்சமியை பத்தி சொன்னீங்க, திதியை பத்தி பேசுனீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணணும்னா அஷ்டமிப்பா நவமிப்பா வேணாம்ப்பா இன்னொரு நாள் பண்ணிக்கிறோம். ஆனா அஷ்டமி நவமி அன்னைக்கு சாமியே பிறந்திருக்கு அப்படின்னா அஷ்டமி அன்னைக்கு பிறந்தவர் கிருஷ்ணன். அதனாலதான் அந்த கோகுல அஷ்டமி அப்படி. கோகுலாஷ்டமி. நவமி அன்னைக்கு பிறந்தவர் ராமர். அதனாலதான் ராமன் நவமி அப்படின்றோம். அப்ப ராமன் கிருஷ்ணன் என்ற மிகப்பெரிய அவதாரங்கள் பிறந்தது இந்த அஷ்டமியில நவமியில பெருமை கொடுக்கணும் அந்த திதிக்கு அப்படின்றதுனால. அப்ப அந்த திதியிலையும் தெய்வங்களே பிறந்திருக்கு. நான் கேட்கிறேன் உங்களை, ஒரு மாசத்துல கடல்ல குளிக்க வேண்டிய 2 நாள் என்ன நாள்? கடல்லையா? ஆமா. குளிக்கிறதா? ஏங்க எப்ப போனாலும் போய் குளிக்கலாம்லங்க. அப்படி அது எல்லாரும் போறவங்க ஊரா தினம் குளிச்சுட்டு தானே இருக்காங்க. தினம் குளிக்கிறவங்க. ஆனா ஆன்மீகப்படி சாஸ்திரப்படி குளிக்கிற அந்த 2 திதி முக்கியமான திதி என்னது? கடல்ல குளிச்சாலே நல்லதுன்னு தினம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 திதியில தான் குளிக்கணும் அப்படின்னா தெரியுமா தெரியாதா? ஐயாவுக்கு அதுல கோளாறு. ஆமா, கோளாறு. கேட்க வேணாமா? எதுங்க சிரிக்கிற ஆளப் அப்படி இல்ல. என்ன சொல்றாப்ல தெரியுமா? பக்கத்துல வந்து அதை கேட்காதீங்க, வேற கேள்வி கேளுங்க. ஐயா அப்ப என்கிட்ட வந்து இப்படிலாம் நான் கொடுத்தா பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டு போயிருவேன். ஐயாவுக்கு மனசு தெரியுங்களா? சொல்லுங்க. என்னது? பாட்டு பாடுறீங்கல்ல, கடல்ல குளிக்கக்கூடிய அந்த 2 திதி. நீங்க பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுங்க. என் பாட்டை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். நீங்களா பாடிக்கிறீங்க, அப்புறம் நீங்களா சொல்லுங்க. அப்ப யோசிக்கிறீங்களோ? அப்படி இல்ல, அப்புறம் எப்படி? 2 திதி. ஏன்னா எத்தனை நாள் வேணாலும் கடல்ல குளிக்கலாம். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான நாள் 2 திதினா, ஒன்னு அமாவாசை, இன்னொன்னு பௌர்ணமி. தெரிஞ்சிருக்கு. நான் கேக்குறேன், சுத்து போயிட்டு வந்தா இப்ப நான் கேக்குறேன், பெத்தவ பிள்ளை அழிப்பாளா? பெத்தவ பிள்ளை அழிப்பா? பெத்தவ பிள்ளை அழிச்சிருக்கா? பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டா, பேரை சொல்லி வித்து விட்டியான். வெள்ளையா இருந்து என்ன பண்ண? இது என்ன விஷயம்? பெத்தவ பிள்ளை அழிப்பா, பேரு வச்சவன் விப்பியான். ஆமா, உள்ளதானே? என்னது? உப்பு கடல்ல இருந்து பிறகுது. அப்ப உப்ப பெத்தது கடல் தண்ணி. அதே தண்ணிக்குள்ள உப்ப போட்டா அழிஞ்சு போகுதுல. அப்ப பெத்தவ பிள்ளைய அழிக்கிறா. ஆமா. பேரு வச்சவன் விக்கிறானோ, உப்புன்னு பேரு வைக்கிறேன், வித்து போறான்ல. பரவாயில்லையே, தெரிஞ்சிருக்கு. அடே அப்பா, என்ன பண்றது? இப்பதான் பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களை கேக்குறேன், ஆமைக்கு சாமிக்கு என்ன சம்பந்தம்? ஆமைக்கு சாமிக்கும் என்னம்மா இப்படி? ஆமை சாமி எல்லாத்தையும் என்னங்க? அப்புறம் பெத்தவ பிள்ளை அழிக்கிறானீங்க. மறைக்காதே மன மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. ஒரு சாமியார் ஆகணும்னா 5 புலனை அடக்கணும். 5 புலனை அடக்கி இறைவனை நினைச்சு தவம் பண்ணா சாமியார் ஆகலாம். அதே நேரத்தில் ஆமை இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு ஊர்ந்து வரும். ஆளை பார்த்துட்டா 5 உறுப்புகளையும் உள்ள இழுத்துக்கிறோம். 5 உறுப்புகளையும் உள்ள இழுத்துக்கிறது ஆமை. 5 புலனை அடக்கிறவே சாமி. இதுதான் நீங்க கேட்ட விஷயம். கட்டி போக வச்சிருக்கேன் கயிறு, கட்டி போக வச்சிருக்கேன் கயிறு, நான் கட்டி போட்டா புரிஞ்சிடாது வயிறு, காப்பதற்கு வச்சிருக்கேன் உயிர்.
பாரு பூச்சி இருக்குல்ல, பூச்சி என்ன பூச்சி? எத்தனையோ பூச்சி இருக்குல்ல. ஆமா. இதுல அட்டை பூச்சியை கையில வச்சிருக்கிறது யாரு? அட்டைப்பட்டியாவா? அட்டைப்பட்டியில் அட்டை. நான் கேக்குறேன் உங்களை, என்ன கீரி புள்ள இருக்குல்ல, ஆமா, கீரி புள்ளைய கையில வச்சிருக்க சாமி எந்த சாமி? நான் கேக்குறேன். அது என்ன, நாங்க கேட்ட உடனே கேட்கலன்னா உங்க தலை வெடிச்சிருமோ? கலர் தூக்க வர மாட்டேங்குது வீட்டுக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம திருப்பி பேசலைங்க, அப்படி விட்டுட்டோமே அப்படின்னு. அட்டைப்பூச்சி கையில வச்சிருக்க, அட்டைப்பூச்சியை கையில வச்சிருக்குது கீரி புள்ள. ஏன்னா அட்டைப்பூச்சியை கையில வச்சிருக்க சாமி எதுனா பெருமாளுடைய அவதாரமான தன்வந்திரி அப்படின்னு வைத்தியத்திற்கெல்லாம் சாமி இருக்காரு இல்லையா, அவர் தான் அட்டைப்பூச்சியும் கையில அமிர்த கலசமும் வச்சிருக்க சாமி தன்வந்திரி. தன்வந்திரி. கீரிப்புல கையில வச்சிருக்க சாமி குபேர. விளக்கமாற கையில வச்சிருக்க சாமி எதுங்க? என்ன ஐயாவுக்கு அதுல கோளாறு. பாட்டு பாடுகிறேன். இந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. பெரிய செவாலிய சிவாஜி அப்படியே நடவேற உடுத்து வர்றாரு. யோசிச்சு ஐயாவுக்கு மனசு கோளாறு. அது எப்படி பொம்பளைக்கு மட்டும் பேச்சு அவசியம்? எப்படி அதிகமா பேசக்கூடாது அப்படி சொல்லிருக்காங்க. யாரு சொன்னா? வாய் உள்ள புள்ள தானே புழைக்கும். அது இருக்கு, எதுலயே ஒண்ணு இருக்கு. ரொம்ப வாய் பேசக்கூடாது. ஏன் வீட்டுல மதினி பிரச்சனை இருக்கும், அதுக்காக இப்ப நான் இங்க வந்து பேசாம இருக்க முடியுமா? பொம்பளைக்கு தான் வாயாடின்னு பேரு, ஆம்பளைக்கு வாயாடன்னு பேரு இல்ல. ஆம்பளை ரொம்ப வாய் பேசினா என்ன சொல்லுவாங்க? ஏன் இருந்தாலும் எந்த நேரம் நொய்யின்னு பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், அந்த விளக்கமாறு கையில வச்சிருக்க சாமி கழுத. கழுத கழுத மேல, கழுத மேல இருக்கவங்க யாரு? இவங்க விளக்கமாறா? ஏன் நீங்க விளக்கமாறீங்க? நாங்க கழுத சொல்ல மாட்டோம். கழுத மேல இருக்கக்கூடிய இல்ல, கழுதையவே வாகனமாக கொண்டது. விளக்கமாற காட்டிலையும் ஒண்ணு கழுத மோசம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிறவி தானே. ஏன்னா கழுதையை வாகனமாக கொண்ட சாமி யாரு அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது உள்ள இருந்து நிலையா பொருள் வந்துச்சு இல்லையா, அதுல மகாலட்சுமி வந்தாங்க. ஆனா மகாலட்சுமிக்கு முன்னாடி ஒரு தேவி வந்தாங்க. அதனாலதான் முன்னாடி வந்த தேவி மூத்த தேவி. மூத்த தேவியத்தான் இன்னைக்கு நம்ம மூதேவி. மூத்த தேவிய மூதேவி மூதேவின்றோம். அந்த மூதேவி என்ற சேஷ்டா தேவி என்ன வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுத வாகனம். கழுத வாகனம் கொண்டது மூதேவி. அதே மாதிரி விளக்கமாறு கையில வச்சிருக்காது அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுவும் மூதேவி. மூதேவியினுடைய கையில விளக்கமாறு தான் இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு அதுதான். ஆமாங்க, சரிதான் சரிதான். இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு அது மட்டும் தெரியல. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு இது மட்டும் மான குடுக்கன்ற என்ன மட்டும் இல்ல. அப்பா ஒருத்தியும் அக்கால ஒருத்தனும் கல்யாணம் பண்ண என்ன முறை? எப்படி? அப்பா ஒருத்தனும் அக்கால ஒருத்தனும் கல்யாணம் பண்ண என்ன முறை? அப்பா ஒருத்தரும் அப்பா ஒருத்தியும் சரி அக்கால ஒருத்தரும் கல்யாணம் பண்ண என்ன? எப்படி எப்படிங்க தெரியுது இதெல்லாம்? ஏன் என்னவா? எப்படி எப்படின்னா எப்படி? அப்பா ஒருத்தியும்னா அப்பாவை ஒருத்தியும், அக்கால ஒருத்தனும்னா அக்காலை ஒருவன். பாவைனா பெண்ணு, காளைனா ஆணு. அப்ப ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணா புருஷன் முன்னாடி. ஆமாங்க, தெரியுது. நீங்க சொல்லுக்குள்ள சூச்சகமா பேசுறீங்களா? அப்படிதான் பேசுறேன். அப்ப நம்ம கேக்குறேன், நான் உங்களை கேக்குறேன். ஒரு என்ன கேக்குறீங்க? இலை இருக்கு, கிளை இல்ல. பூ இருக்கு, காய் இல்ல. என்னது? இலை இருக்கு, கிளை இல்லையா? ஆமா, அதுல இலை இருக்கும் ஆனா கிளை இருக்காது. சரி, இலை இருக்கும் கிளை இருக்காது. ஆமா, பூ இருக்கும்
இனிக்கும் ஆனா காய் இருக்காது. இப்ப நீங்க இலை இருக்கும் இலை இருக்காது அப்படின்றது இப்ப நீங்க சொன்னது வாழை மரம். ஓ இலை இருக்கு கிளை இல்ல. ஆமா இலை தான் இருக்கும். ஆமா இந்த மரம் மாதிரி ஒரு கிளையா போகுமா பெரிய வாதா? ஆமா. பூ இருக்கும் காய் இருக்காதுன்னா கரும்பு. கரும்பு பாத்தீங்களா கடைசியா வர்றது கரும்பு அப்படின்னு வரும். ஆனா காய் இருக்காது. இப்ப நான் கேக்குறேன் பூவே கையில வச்சிருக்க தெய்வம் எந்த தெய்வம்? பூவை கையில வச்சிருக்க இப்ப சாமிக்கு பூ போடுறோம்ல. ஆமா பூ போடுறோம். ஆனா பூவையே கையில வச்சிருக்க தெய்வம் கும்பல சாமி தானே வச்சிருக்கோம். அந்த மாடு சொல்லி பாதம் செய்யாதே வல்லாளவள்ளி அளவள்ளி கொடுத்து விடு மான கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. பாக்கலையா கண்ணு தெரியாதா? மக்கள் டீ எடுத்துட்டு இருக்காங்க தேநீர் குடிக்கிறாங்க. ஏன் சொல்ல பண்றீங்க? அவங்க கையில பூ வச்சிருக்க தெய்வம் யாருங்க? திருச்செந்தூர் முருகன் வேல் வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே அவருடைய கையில் என்ன இருக்கு அப்படின்னா பூ படுத்து சிவ பூஜை பண்ணுவதற்காகத்தான் திருச்செந்தூரை சிவனை கும்புற இடம் தான் திருச்செந்தூர். இன்னைக்கு அதனாலதான் பஞ்சலிங்கங்கள் அங்க திருச்செந்தூர்ல இருக்கு அப்படின்றது ஒரு மேலும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நான் உங்களை கேட்கிறேன், கரி அப்படின்னா எந்த மிருகத்தை சொல்லுவோம்? கரி பெரிய மிருகம் கரியா? வேலம்னா யானை. யானை இருக்குல்ல? ஆமா. யானையை பாத்துருக்கீங்களா? ஆமாங்க. யானை காத ஆட்டுது இல்ல? ஆமா. ஏன் ஆட்டுது? யானை காத ஆட்டுது. யானை காத ஆட்டுறது என்னுடைய இயற்கை. ஆமா. இத சொல்றது வேற ஏதாவது கொசு இருக்கும் ஈ இருக்கும். சம்பளம் ஒரு கேடு நல்லா சொல்லிப்பிடுங்க. ஏதாவது வாய கலராதீங்க. யானை காது ஆட்டுதுன்னா கொசு போகுமா ஈ போகும்? சரி யானை காத ஆட்டுது. இந்த நத்தை இருக்குல்ல நத்தை. அத்தை இல்ல நத்தை. அது உங்களுக்கு யார் அத்தையாவே அத்தை கூப்பிடுங்க. அது ஏன் ஒரு கூட்டம் இழுத்துக்கிட்டே தெரியுது? ஓவன் யானை அது பாட்டுக்க ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது? பழைய வசனம்ல நத்தை கூட்டோட இருக்கு. யானை ஏன் காத ஆட்டுது அப்படின்னா உடம்புல உஷ்ணங்கள் கூடுகிற பொழுது யானை மதம் முடிஞ்சிடும். உஷ்ணம் முடிச்சுன்னா யானைக்கு மதம் முடிக்கும். ஆக உடம்ப குளிர்ச்சி செய்வதற்காக யானை காத ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி குளிர்ச்சி இல்லாம உஷ்ணம் ஏறிச்சுன்னா யானைக்கு மதம் முடிச்சிடும். ஆமா அதனாலதான் யானை காத ஆட்டுது. அதனாலதான் யானையினுடைய அமைப்பு இறைவன் அப்படி படைச்சு நத்தை ஏன் கூட்டம் எழுதுகிட்டு தெரியுது? பிரம்மன் படைச்ச எல்லா ஜீவன்களுமே ஒரு நாள் அங்க வரணும்னு பிரம்மருடைய உத்தரவு. எல்லா ஜீவன்களுமே முன்னாடி போயிருச்சு. நத்தை மட்டும் ரொம்ப நேராகி போயிருக்கு. பிரம்மன் கேட்டாரு, நீ மட்டும் ஏன் நேராகி வந்த? இல்ல எல்லா ஜீவன்களும் கூட்ட விட்டு இருக்கு வெளியில போகுது. நான் இந்த கூட்டுக்குள்ளேயே ரொம்ப குழுன்னு வசதியா வாழ்ந்துட்டேன். அதனால அதை விட்டுட்டு என்னால வர முடியல. மெதுவா இழுத்து வந்தேன் கூட்ட. அதனால நேராயிருச்சுன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு பிரம்மனுக்கு. நான் கூப்பிட்டு எல்லா ஜீவனும் வரும்போது நீ மட்டும் இந்த கூட்டுக்குள்ள சுகமா இருக்கணும்னு நேராகி வந்ததுனால இந்த கூட்டோட இழுத்துக்கிட்டு அப்படின்றார். அதனாலதான் பிரம்மன் கொடுத்த சாவப்படி நத்தை மட்டும் கூட்டுக்குள்ளே இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜீவராஜியும் சிவபெருமான்ட்ட போய் வரம் கேட்டுச்சான். வரம் கேட்டோன்னா கேட்ட வரங்களை அப்புறம் கொடுத்துட்டாரு. எறும்பு போய் கேட்டுச்சான் சிவபெருமான்ட்ட, என்னை பார்த்து யாருமே பயப்படுற மாதிரி கிடையாது. ஆமா நான் ஒரு ஜீவராசியா இருக்கேன்னு சொல்லி என்னை யாருமே மதிக்கிற கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு பெரிய வரமா வேணும், பெரிய வர வேணும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்க. அப்ப சிவபெருமான் சரி என்ன வர வேணும் அப்படின்னு எறும்பு கிட்ட கேட்கிற பொழுது அப்பதான் எறும்பு கேட்டுச்சான், யாருமே என்னை பார்த்து பயப்படுற மாதிரி இல்ல, அதனால எனக்கு என்ன வர வேணும்னா நான் கடிச்ச உடனே செத்து போயிடணும். நான் கடிச்ச உடனே செத்து போயிடணும்னு வாழக்கூடாது. அப்பத்தே சிவபெருமான் நல்லா யோசனை பண்ணி கேளு, உனக்கு என்ன வர வேணும் யோசனை பண்ணி கேளு, நான் கடிச்சா செத்து போயிடணும்னு அப்படியே தந்தேன்னாரு. அது யாரை கடிக்குதோ ஓங்கி ஒரே அடி, அது செத்து போயிருது. பாத்தீங்களா வரம் பாத்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு? ஆமா இதெல்லாம் உங்களுக்கு அது படியா தெரியல. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், ஏண்டா உனக்கு ஒரு காலம் வந்தா சரி எனக்கு ஒரு காலம் வராதா அப்படின்றக்கா சொல்றான். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னா, நெய்னா பசுவோட நெய், ஆனா பசு, ஆவண்ணான பசு. அப்ப பசுவினுடைய நெய்யை சாப்பிட்டு ரொம்ப நாள் அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தோம்னா நல்ல ஆளு ஒரு தடதரப்பா வந்துருவான். அப்படி கனஞ்சனமா இருக்கும்போது அடுத்து ஒரு காலத்துக்கு மேல அந்த உடம்பு அப்படி இருந்தா நல்லது கிடையாது, குறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், பூ நெய் இருக்குல்ல, பூ நெய்னா தேனு,
பூல இருந்து கிடைக்கிற நெய் தேன். அப்ப அந்த தேனை சுடுதண்ணியில ஊத்தி கரைச்சு குடிச்சா தான் உடம்பு குறையுமா. அதனாலதான் நெய்க்கு ஒரு காலம் வந்தா பூ நெய்க்கு ஒரு காலம். இப்படியே சொல்லுதான் அறிவு இருந்திருக்கு. உங்களுக்கு என்ன அறிவா இருக்கு? கேட்கிறவன் கேட்டுக்கிட்டு இருந்தா கேப்பையில நெய் வடி பண்ணுவாங்களாம். சோழரதே காணா. கேட்கிறவன் கேட்டுக்கிட்டு இருந்தா கேப்பையில நெய் வடியும் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஏன்னா உண்மைதானே. கேப்பையில போய் நெய் வடியுமா? அது சொன்னது என்ன? கோப்பையில நெய் வடியும். கோன்னா மாடு, பசுமாடு, அதனுடைய பையில பால் வருது இல்லையா, தயிர் ஆகுது, மோர் ஆகுது, வெண்ணெய் ஆகுது, நெய் ஆகுதுல. அப்ப கோப்பையில நெய் வடியத்தானே செய்யும். 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுனாங்க. 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண விளங்குமா? அப்படி இல்ல. 1000 பேத்திட்ட கல்யாணத்துக்கு போய் சொல்லி ஒரு விசேஷத்தை முடிக்கணும். அதான் 1000 பேத்திட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னத 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு மாத்தி அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. இப்ப இன்னொரு சொல்லுவாங்க, 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியன். 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியன். அப்ப 2000 பேரை கொண்டா முழு வைத்தியன் கிடையாது. 1000 பேர்களை கொண்டவன் அற வைத்தியன். கால் வலிக்கு எந்த வேறு, கை வலிக்கு எந்த வேறு, வயிற்று வலிக்கு எந்த வேறு அப்படின்ற சேகரிக்கிறாள் இல்லையா. 1000 பேர்களை கொண்டவன் அற வைத்தியன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நாங்க அப்படின்னா கழுதைக்கு கற்பூரத்துக்கு சம்பந்தம் இருக்கா? களு அப்படின்ற கோரைப்புல் வகைய காய வச்சு தைக்கும் போது அதுல ஒரு விதமான கற்பூர வாசனை வருமா. களு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை? நான் கேட்கிறேன் உங்கள, எழுத்தாணி இருக்குல்ல, எழுத்தாணிய கையில யாரு வச்சிருப்பா? எழுத்தாணி. ஆமா. ஓலைச்சுவடி. ஆமா. கையில யாரு வச்சிருப்பா? ஓலைச்சுவடியா? யாருன்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓலைச்சுவடி இருக்குல்ல, ஆமா, எழுத்தாணி இருக்குல்ல, பிரம்மன் வச்சிருப்பாரு. அவரே அவருடைய தலையெழுத்து எழுதுறவரு. அவரு வேதம் கையில வச்சிருப்பாரு, ஓலைச்சுவடி தான் கையில வச்சிருப்பாரு. சரி. எழுத்தாணி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும்ல, அது யாரு? ஏன்னா ஒரு நேரத்துல எழுத்தாணியா எழுதினாரு மகாபாரதத்தை. எழுத்தாணிய எழுதினவர் யாருன்னா பிள்ளையார். சரி. எழுதினது ஒடிஞ்சு தந்தத்தை ஒடிச்சு எழுதினாரு. அத கேட்க வேத வியாசம்ல விநாயகர் பெருமாள் எழுதினாரு. அத கேட்கலாம். சரிங்க. எழுத்தாணி கையில வச்சிருக்க சாமி யாரு? யாருன்றீங்க? சாமி பெரியவங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. யாரு சொல்லுங்க. மான தேடி வந்தவரு மானகட்டு. மானகட்டு ஏன் அப்படி சொல்றவரை பார்த்து மான தேடி வந்தவரு மதியில நின்றவரு பிள்ளா வேலையிலே தேடி வந்தவரே மங்கட்டி நின்றவரே பொய்யான வேஷம் ஒரு புள்ள சாமி. உலக பொதுமறை நூல் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது என்னங்க? உலக பொதுமறை திருக்குறள். திருக்குறள். ஆமா. அந்த திருக்குறளை எழுதினது வள்ளுவர். திருவள்ளுவர். ஆமா. அவர் கையில என்னங்க இருக்கும்? ஓலைச்சுவடி எழுதானே. அப்புறம் என்ன? சரி. அது ஒரு வகையில சரிதா வச்சுக்குருவான். சரிங்க. அப்ப உலக பொதுமறை என்ற திருக்குறளை எழுதின வள்ளுவர் யாரு? புலவர். ஆமாங்க. அப்படித்தானே? ஆமா. அதுல மாற்றம் இல்லைங்க. நான் இன்னொன்னு கேட்டனே, எழுதினவர் யாருன்னா வள்ளுவர். சரி, கையில வச்சிருக்காரு ஓலைச்சுவடி எழுத்தானி மறுக்கல. ஆனா சாமி யாருன்னு ஒண்ணு கேட்டனே. சாமியார் இருக்கா? ஒரு சாமி எழுத்தானியும் ஓலைச்சுவடியும் கையில வச்சிருக்க சாமி யாரு? அது எந்த சாமி? ஒருத்தர் இருக்காருல முக்கியமான ஒரு ஆளு. அது யாருங்க? உலகமே பயப்படுற ஆளு. கீதையில 14 உலகமும் படிக்கிறாள். எல்லா ஜீவனும் பயப்படுறாள். யாரு? எமே. உங்களை கை காமிச்சு நாங்கனே எல்லாத்துக்கும் எங்களுக்கு அந்த எமே இருக்காரு இல்லையா, அந்த எமனுக்கு கணக்கு பிள்ளையா இருக்காரு சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் யாரால பிறந்தவர்? சிவனுடைய சித்திரத்தில் இருந்து. அப்ப அந்த சித்திரகுப்தன் என்ற தெய்வம் கையில என்ன வச்சிருக்கு? நீங்க சொல்லுங்க. ஓலைச்சுவடி எழுத்தானிய நம்ம செய்யக்கூடிய அத்தனை பாவ புண்ணிய கணக்கு எழுதணும் இல்லையா? சரிதானே? அப்படி சரியா பேசணும். புரியுதா? அப்படிங்களா? போய் நல்லா அடுத்து வரையில வேற வேற கேள் பெரங்கைய கட்டி நிக்கிறது, சத்தம் போடுறது, தலையை நிமிந்து அப்படிலாம் பேசக்கூடாது. அது மாத்த முடியாது. மானோட அடையாளம் சொல்லுங்க. அடுத்து வரையில ஏன்னா எனக்கு ரொம்ப விடிஞ்சு போச்சு. அடுத்து வரையில புதுசா நிறைய பேசணும்.